வேடச்சந்தூர் அருகே கஞ்சா விற்பனை மற்றும் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 11 திருட்டு ஆடுகள் மற்றும் 1.25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள அய்யலூர் மற்றும் எரியோடு பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஆடுகள் திருடு போயின. இதனால் விரக்தியடைந்த கிராம மக்கள் நேற்று முன்தினம் அய்யலூரில் சாலையில் ஆடுகளுடன் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வடமதுரை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை கலைந்து போகச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வேடச்சந்தூர் டிஎஸ்பி பவித்ரா உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் அய்யலூர் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது அய்யலூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஆடு ஒன்றை ஏற்றிச் சென்ற 2 பேரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் அய்யலூர் பகுதிகளில் திருடிய ஆட்டை விற்பனைக்கு கொண்டு சென்றது தெரிய வந்தது. அவர்கள் ஒரு கும்பலாக செயல்பட்டு ஆடு திருட்டு மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அதன் பேரில் கிணத்துப்பட்டியைச் சேர்ந்த சண்முகம், சித்துவார்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித், அய்யலூரைச் சேர்ந்த குரு பிரசாத், சித்துவார்பட்டியைச் சேர்ந்த சபரி கார்த்திக், வடுகப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், வடமதுரையைச் சேர்ந்த சரவண பிரபு, பெரியகுளத்தைச் சேர்ந்த பாலமுருகன், ராஜாக்காப்பட்டியைச் சேர்ந்த சூர்யா ஆகிய 8 பேர் மீது வடமதுரை மற்றும் எரியோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து திருடி விற்பனைக்கு வைத்திருந்த 11 ஆடுகள், 1.25 கிலோ கஞ்சா ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.